கடவுளே ஹீரோவாக நடித்தாலும் இயக்குனரின் கதை சொதப்பினால் படம் ஒரு ஷோவை தாண்டாது என நடிகர் விஜய் ஆண்டனி தெரிவித்துள்ளார். லியோ ஜான் பால் இயக்கத்தில் மார்கன் படம் ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது. சென்னையில் நடைபெற்ற மார்கன் பட நிகழ்ச்சியில் பேசிய விஜய் ஆண்டனி, இயக்குனரின் எழுத்து மிகவும் பலமாக இருந்தால்தான் படம் வெற்றி பெறும் என்றார். இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்தில் ரெண்டு முக்கியமான நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்துகிறேன்றது தான் காரணம். ஒன்று முதல்ல லியோ ஜான் பால் டைரக்டர். எந்த ஒரு படமே பார்த்திங்கன்னா ஹீரோனால் ஓட போகிறதில்ல. கடவுளே ஹீரோவை நடித்தா கூட டைரக்டரோட ரைட்டிங்கும் டைரக்ஷனும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் ஒரு ஷோ கூட பிக்கப் ஆகாத படம். அதே யாருனாலுமே ஒரு குரங்கை வச்சு படம் இருக்கிறோம், கழுதியை வச்சு படம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டைரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும். அதுக்கு ராமநாதன் சார் பெரிய உதாரணம். அப்படி நான் எந்த படத்துக்கு ஓடினாலுமே அந்த படத்துக்கான முழு அங்கீகாரத்தையும் நான் டைரக்டர் தான் கொடுப்பேன். இது வரைக்கும் நான் அத்தனை படம் அப்படி தான். அதில் ஒரு இந்த படம் ஓடினதுக்கு முழு முதற் காரணம், எல்லா காரணமுமே என் டைரக்டர் லியோ ஜான் பால் தான். தொடர்ந்து பேசிய தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ், வாரத்திற்கு நிறைய படங்கள் வருவதால் நல்ல படங்கள் கூட கவனம் பெறாமல் போய்விடுவதாக ஆதங்கம் தெரிவித்தார். வாரத்துக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால நல்ல படங்கள் கூட ரீச் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதை ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இத்தனை படம் தான் இந்த வாரம் வரணும் அப்படின்றது ஒன்று பண்ணாங்கன்னா நிச்சயமாக சின்ன படங்கள்லாம் நல்ல படங்கள்லாம் இருக்குது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.